அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களின் அரசியல் வாரிசு என்றால் அது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும்தான். அவர் உயிரோடன் இருக்கும் பொழுது 2 முறை முதல்வராக பதவியேற்றவர் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் என்று புகழேந்தி அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தது யார் என்று முதலில் பார்க்க போனால் நிச்சயமாக அது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும்தான். கூவத்தூரில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் தனது முதல்வர் பதவியை விட்டு கொடுக்காமல் இருந்திருந்தால் இன்று எடப்பாடி பழனிசாமி என்ற ஒருவர் நமது முன்னால் நின்றிருக்க மாட்டார் என்றும் கூட்டத்தில் ஒருவராக இருந்திருப்பார் என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் மதுரையில் உள்ள உரிமை மீட்பு குழுவில் பேசியுள்ளார். ஏற்கனவே பல பிரச்சனைகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தொடர்ந்து அதிமுகவில் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. பல்வேறு சமூகத்தினர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிலையில் தனது சமூகத்திற்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும் தென் மாவட்ட நிர்வாகிகளை மனிதனாக கூட மதிக்காமல் அவர்களது பதவிகளும் தற்பொழுது குறைக்கப்பட்டு வருவது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விதைத்து வருகிறார். ஏனென்றால் தனது அதிமுக என்றே தற்பொழுது வரை கூறிக்கொண்டிருக்கிறார். அதிமுகவை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், அதை சிறப்பாக வழிநடத்திய புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், இவர்களது பெயரை கெடுப்பதற்காகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது வரை அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருக்கிறார் என்றும் கூறியுள்ளார். மேலும் ஓபிஎஸ் அவர்கள் கைப்பம்பிட்ட ஏ மற்றும் பி ஃபார்ம் மூலம்தான் ஆர்பி உதயகுமார் அவர்கள், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, பெரியபுள்ளான் ஆகியோர் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றனர் என்றும் ஓபிஎஸ் எல்லாம் வெற்றி பெற்ற 4 பேருக்கும் மானம் ரோசம் இருந்தால் ராஜினாமா செய்யட்டும் என்றும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை உடைத்து அழிக்க நின்றவர்கள் அந்த சர்வாதிகாரியை ஒழிக்கும் வரை நாம் கடுமையாக போராட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளில் இரட்டை எலெக்ஷன்